ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோஷேவோட பேசிக் ஸ்டிச்சஸ். அந்த பேசிக் ஸ்டிச்சஸ் ஸ்டார்டிங் எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம அடுத்தடுத்த எத்தனை ரவுண்டு சிங்கிள் க்ரோஷேவா டபுள் க்ரோஷேவான்னு பார்த்து எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எசென்ஷியல் க்ரோஷே ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை கற்றுக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் எசென்ஷியலாக இருக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து யான், இதுதான் ரொம்ப எசென்ஷியல். எப்போவுமே யார்ட்லியோட இது வந்து லோக்கல் பிராண்ட் தான், உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லேயே கிடைக்கும். யார்ட்லியோட த்ரெட் இது வந்து ஒரு அக்ரிலிக் யான் தான். இதுக்கு வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த க்ரோஷே யான் போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒரு 3 mm ஊசி, 3.5 mm, 4 mm, 4.5 mm வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டுக்கு இந்த ஊசி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க லூப்புக்கு. அடுத்து வந்து த்ரெட் கட்டர் வேணும். கண்டிப்பாக அந்த த்ரெட்டை வந்து எக்ஸஸ் ஆகியான நறுக்கிறதுக்கு இந்த த்ரெட் கட்டர் வேணும். அப்புறம் வந்து எப்போவுமே எது கற்றுக்கிறதுனாலும் ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க. ஒரு நோட் பேடு, அதை வந்து நோட் பண்ணுறதுக்கு ஒரு பென்னு. ஓகேவா? இதுதான் எது நீங்கள் கற்றுக்கிட்டாலும் எசென்ஷியல். கண்டிப்பாக நோட் பேடும் ஒரு பென்னும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன க்ரோஷே ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், க்ரோஷே ஸ்டார்டிங்கில் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ கையை இப்படி சுற்றி த்ரெட்டை இப்படி சுற்றி கொண்டு வந்து இங்கே இருக்க யானை வெளியே எடுத்தால் ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? திரும்ப காட்டுறேன். கையில் ஒரு விரலை சுற்றிக்கங்க, இன்னொரு விரல் சுற்றி ஒரு முடிச்சு இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்தோடனே இந்த யானை இப்படி பிடிச்சி இழுத்தா ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இதுதான் நம்ம க்ரோஷேவோட ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது லூப். இதுதான். திரும்ப பண்ணலாம். ஒரு த்ரெட் யானை எடுத்துக்கங்க, ஒரு விரலில் ஒரு சுற்றி இங்கே கொண்டு வந்தால் நமக்கு எக்ஸ் மாதிரி கிடைக்குமா? அந்த எக்ஸை வெளியில் எடுத்து அதுக்குள்ளேருந்து இருக்க யானை வெளியே எடுத்துட்டா ஒரு லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஊசி விடுங்க. ஊசியை விட்டுட்டு இந்த யான் கிட்டக்க வர வரைக்கும் நூலை இழுத்துட்டோம்னா நம்ம ஃபிட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? இதுதான் ரன்னிங் யான். ஓகேவா? இது வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணுறது. ஓகே, இது வந்து ரன்னிங் யான். இதை கையில் இப்படி இந்த விரலில் பிடிச்சிக்கணும். இந்த விரலில் பிடிச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நூலோட டென்ஷன் அளவாக கிடைக்கும். இப்படி ஸ்டிச்சிங் மிஷினுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இந்த இதில் இருக்கும். ஓகே, இதை எந்த அளவுக்கு க்ரிப்பாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நூல் ஃபிட்டாகவும் க்ரோஷே வந்து கரெக்டாகவும் விடும். இதை இந்த கையில் பிடிச்சி இங்கே இதை பிடிச்சி ஒரு எப்படி இந்த இதை இன்செர்ட் பண்ணி ஒரு இதை எடுத்து த்ரெட்டை எடுத்து லூப்புக்குள்ளே இந்த இதுக்குள்ளே விட்டு எடுத்தால் இது ஒரு செயின் ஃபார்ம் ஆகிட்டு. ஓகே, இதே மாதிரி நமக்கு எத்தனை செயின் வேணுமோ அதை போடணும். அதுதான் என்னது பேசிக். திரும்ப போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இருந்த ஆரம்ப நிலையை விட்டுட்டேன், ஒரு சுற்றி அதை இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கிறேன். இது ஒரு செயின். ஓகே, இது செயின் ஸ்டிச். திரும்ப அடுத்ததுலேருந்து இந்த நூலை விட்டுட்டிங்கன்னா அப்படியே விழுந்துடும் எல்லாமே. அதனால் இதை விடக்கூடாது. பிடிச்சிக்கிட்டே மேலே இருக்கிறத யான் ஓவர் பண்ணி திரும்ப இந்த இதில் செயின்குள்ளே விட்டு எடுத்துடணும். இது வந்து 2வது செயின். ஓகே, இதே மாதிரி திரும்ப சுற்றி எடுத்துட்டா 3வது செயின். திரும்ப ஒரு சுற்றி எடுத்துட்டா 4, திரும்ப 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா செயின் ஸ்டிச். ஓகே, 10 செயின் போட்டிருக்கோம். நார்மல் இது போட்டு நம்ம ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து 10 செயின். ஓகேவா? 10 செயின். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ போட்டோம்ல ஒரு செயின், அதை விட்டுட்டு அடுத்த இதில் இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே எப்படின்னா விட்டுட்டு அடுத்ததில் உள்ளே விட்டுடணும். இப்போ வந்து ஒரு செயின் போட்டப்போ நம்ம உள்ளே விடலை. சிங்கிள் க்ரோஷேனால் எதுக்குள்ளே விடுறோம்னா ஒரு செயின் இருக்கா, அந்த செயினில் உள்ளே விட்டுட்டு திரும்ப மேலே இருக்க யானை உள்ளே இழுக்கணும். இழுத்துட்டு திரும்ப நம்ம நீடலில் 2 யான் இப்போ இருக்கும். இந்த 2 யானுக்குள்ளே இந்த இழுத்த த்ரெட்டை உள்ளே கொண்டு போகணும். இதானது சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? திரும்ப என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒன்று போட்டாச்சா, அடுத்த இதுக்குள்ளார யானை உள்ளே விட்டுட்டு மேலே இருக்க யானை வெளியே எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி பண்ண போகிறோம். இதனது சிங்கிள் க்ரோஷே. திரும்ப யானை என்ன பண்ணும், செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு மேலே இருக்க யானை உள்ளே எடுத்து
திரும்ப ஒரு yarn over பண்ணி இப்போ உள்ளே விடணும். இதுக்கு பேர் தான் என்னது சிங்கிள் குரோஷே. ஓகேவா? சிங்கிள் குரோஷே. அடுத்து திரும்ப அதே மாதிரி நம்ம எத்தனை வச்சுருக்கோமோ அத்தனை இது ஃபுல்லாக விட்டு எடுக்கணும். இதுதான் என்னது சிங்கிள் குரோஷே. இது ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக போட்டுடலாம். இதுக்கு இல்லை உங்களுக்கு தப்பாக போயிட்டு அப்படின்னா இந்த லூப்பை எடுத்துகிட்டு மேலே இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். ஓகேவா? முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச்சு சிங்கிள் குரோஷே. லூப் என்ன பண்ணும், ஒரு விரலில் சுற்றி எடுத்து இங்கே இருக்க எக்ஸ்டெண்ட் பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். அதை ஊசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் பண்ணணும். அதாவது டைட் பண்ணி இழுத்துட்டோம்னா நமக்கு குட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து செயின் ஸ்டிச் 3 1 2 அப்படி செயின் ஸ்டிச் போட வேண்டியதான். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த டபுள் கோஷே ட்ரிபிள் கோஷே எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.